மேஷத்திலிருந்து இறுதியாக வரக்கூடிய ராசி மீனம். ஆனால் முதன்மை பெறக்கூடிய ராசி இந்த மாதத்தில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், அரசு கௌரவம், அரசியலில் அனுகூலம், பெரிய அளவுக்கு நம்பிக்கை, பேர் புகழ் கிடைப்பது, படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் இருப்பவர்களுக்கெல்லாம் யோக பலன் கிடைக்கும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஜென்மசனி உள்ளதனால் மன அழுத்தம் கூடாது. மன அழுத்தம் ஏன் வருகிறது? வயிறில் கழிவுகள் சேர்வதும் ஜீரண உறுப்புகள் சரியில்லை என்றால் மன அழுத்தம் வரும். அதை நீங்கள் சரி செய்து கொள்வதை தவறவிட்டால் பாதிப்புகள் ஏற்படும். யாரிடத்திலும் தகராறு வேண்டாம். நன்றாக வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சி எடுத்துக்கொள்வதும், தினமும் ஒரு பழங்களை எடுத்துக்கொள்ளாமல் தினமும் அதிகமான சுடுதண்ணியை குடிக்காமல் இருப்பது தவறாகிவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அனுகூலமான அமைப்பு. ஒரு நாள் 2 நாள் மருத்துவமனையிலிருந்து சந்தோஷமாக உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் முடித்து கொண்டு வீட்டுக்கு வருவது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். புது தொழில் தொடங்குவது, புது வியாபாரம் தொடங்குவது, புது படிப்பு தொடங்குவது, புது உத்தியோகத்துக்கு போகிறது என்று எல்லா விதமான ரிஸ்க் எடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு. வாராகி, சூலினி, பிரித்திங்கரா, காளி என்ற உக்கிர வழிபாடுகளை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். மீனத்திற்கு யோக பலங்கள் நிச்சயமாக இருக்கும். வாகனங்களில் மட்டும் வித்தைகள் வேண்டாம் என்பதே என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்.